வழக்கில் கைதான பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தாம் சிகிச்சை பெற்ற மருத்துவமனைக்கே முக்கிய கோப்புகளை வரவழைத்து கையெழுத்திட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்திலேயே பூட்டர் என்ற பெயரில் பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ரிசர்ச் என்ற தனியார் நிறுவனம் ஒன்றை பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் துணையுடன் துணைவேந்தர் ஜெகநாதன் தொடங்கிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பூட்டர் மூலம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்புக்கான பயிற்சி அளிப்பதாக கூறி பணம் வசூலில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்தது. அதன் பேரில் துணைவேந்தர் மற்றும் பூட்டர் பவுண்டேஷனின் இயக்குநர்களான பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல், கணினி அறிவியல் துறை துணை பேராசிரியர் சதீஷ், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம் கணேஷ் ஆகியோர் மீது கூட்டு சதி, மோசடி, ஆவணங்களை போலியாக தயாரித்தல், அரசு ஊழியராக இருந்து கொண்டு ஏமாற்றுதல் மற்றும் SC/ST உள்ளிட்ட 8 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் கடந்த மாதம் 26ஆம் தேதி துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார். மறுநாளே 7 நாட்கள் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தார். அன்று மாலையே தமது உடல்நிலையை காரணம் காட்டி சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்ற நிபந்தனைப்படி அவர் ஒரு நாள் மட்டுமே காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். அதன்பின் மருத்துவமனையில் சேர்ந்து விட்டார். எனவே அவருக்கான நிபந்தனை கடந்த 2ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. மருத்துவமனையிலிருந்து துணைவேந்தர் வீடு திரும்பியுள்ளார். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகம் தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திட்ட விவகாரம் கூடுதல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குற்ற வழக்கில் கைதான துணைவேந்தர் அவர் சிகிச்சை பெற்ற மருத்துவமனைக்கே 30க்கும் மேற்பட்ட கோப்புகளை வரவழைத்து கையெழுத்திடலாமா என கேள்வி எழுந்துள்ளது. தமிழக அரசு குற்றம் சாட்டப்பட்ட எல்லா அலுவலர்களும் தற்போது தலைமறைவாக இருந்தாலும், சிகிச்சை பெறுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த பல்கலைக்கழகத்தை நடத்தி கொண்டிருப்பது மிகவும் கெடுவாய்ப்பானது. எனவே தமிழக அரசு உயர்கல்வித்துறை உடனடியாக தலையிட்டு சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அந்த துணைவேந்தர் இல்லாத, பொறுப்பு பதிவாளர் இல்லாத, குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வநாதமூர்த்தி நடத்தக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துக்கு சட்டபூர்வமான ஒரு நிர்வாக குழுவை அமைத்து பல்கலைக்கழகத்தை திறம்பட நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் மற்றும் துணை பேராசிரியர் சதீஷ் ஆகியோரை தொடர்ந்து துணைவேந்தரின் செயலாளர் சுப்பிரமணிய பாரதி, பல்கலைக்கழக கண்காணிப்பாளர் விஷ்ணுமூர்த்தி மற்றும் அவருடைய மனைவி வனிதா உள்ளிட்ட 8 பேருக்கு சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சூரமங்கலம் உதவி ஆணையர் நிலவழகன் சமன் அனுப்பியுள்ளார். அதை ஏற்று பேராசிரியர் ஜெயராமன், துணைவேந்தரின் செயலாளர் சுப்பிரமணிய பாரதி, துணை பேராசிரியர்கள் நரேஷ்குமார், ஜெயக்குமார் மற்றும் விருந்தினர் மாளிகை தொகுப்பூதிய பணியாளர் நந்தீஸ்வரன் ஆகியோர் இன்று விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்களிடம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு மற்றும் பூட்டர் நிறுவன விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.